எங்கள் வீட்டில் மொத்தம் 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதுவும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் டிஎம்கேவாக இருந்திருக்காங்க. பட் இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க டிவிக்கே. ஏன்னா மாற்றம் வேணும். எங்கள் அண்ணன் எங்களுக்காக நிற்கிறாரு எல்லா டைமும். ஏ டீம் பி டீம் அப்படின்னு வதந்திலாம் நிறையா வந்துட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நாங்களும் ஓரளவுக்கு மனசு குழப்பமாக தான் இருந்தோம். பிஜேபி கூட எங்கே சேர்ந்துருவாரோ, கூட்டணி வச்சுருவாரோன்னு. ஆனால் அது இல்லை. எங்கள் தம்பிகளை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க என்ன, நீ கட்சின்னு போகிற, அவர் சைலண்ட்டாக அவர் பிஜேபி கூட சேர்ந்துருவார் அப்படின்னு. ஆனால் அது இல்லை, இப்போதைக்கு அது இல்லை, முடிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணன் கட்சி கூட்டணிலாம் இல்லைங்கிறதுக்கு தான் இது ஒரு இதுவே. நாங்கள் சிங்கம் எப்போதுமே சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். நாங்கள் தனியாக இருந்து தனித்து ஜெயிக்கிறதே எங்களுக்கு வெற்றி தான். தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ தனியாக நிற்கிறோம், அதுவே வெற்றி தான் எங்களுக்கு. கெரியரோட உச்சம்னா அவர் தளபதி, இளைய தளபதி, அந்த உச்சம். இப்போ அவர் வரதுனால முதலமைச்சர்ன்ற இந்த உச்சத்தில் ஏற்றணும்னு எங்களுக்கு ஆசை. கண்டிப்பாக பெண்களுடைய ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் வரும். நீங்கள் கவலையே படாதீங்க விஜயண்ணா. அவங்க யார் வேண்டாலும் எது வேண்டாலும் சொல்லிக்கிட்டோம். திமுக காரங்க இப்போ விஜய் ஓட்டுக்கு, இப்போ விஜய் சிஎம் ஆகுறாருன்ற பயத்தில் தான் அவங்க நிறைய புரளியை கலப்புறாங்க. நீங்கள் விஜயண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் வருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நாங்கள் எல்லாம் விஜய்க்கு தான்பா போடுவோம். எங்கள் ஓட்டு எல்லார் ஓட்டும் எங்கள் வீட்டில் ஒரு 30 ஓட்டுக்கு மேலே இருக்கா. நாங்கள் எல்லாம் விஜய்க்கு தான்பா போடுவோம். எங்கள் கட்சி விஜய் கட்சி தான், விசிலுக்கு தான் நாங்கள் போடுவோம்பா. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. முன்னாடியே எனக்கு ஓட்டு இருந்தது, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஓட்டு ஐடியும் எடுக்கல, ஓட்டும் போடல. ஆனால் இப்போ எனக்கு அரசியல் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஏன்னா நம்ம அண்ணனால். அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு வேறு நான் போட போய் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் நோம்பு திறக்கிறதுக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா நோம்பும் திறந்தேன். பட் ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து தான் விஜயனை நான் பார்க்க முடிஞ்சுது. நான் கண்டிப்பாக விஜயனை நான் நேரில் பார்த்து ஃபோட்டோவும் எடுப்பேன். ஏன்னா அண்ணன் மக்களுக்காக இருக்காரு. ஏன்னா எங்களுக்கு மக்களுக்கு மாற்றம் வேணும். இன்னொன்று அண்ணன் எல்லாருக்குமே மாற்றம் வேணும், மக்களுக்கே. எங்கள் வீட்டில் மொத்தம் 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதுவும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் டிஎம்கேவாக இருந்திருக்காங்க. பட் இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க டிவிக்கே. ஏன்னா மாற்றம் வேணும். எங்கள் அண்ணன் எங்களுக்காக நிற்கிறாரு எல்லா டைமும். எங்கள் அண்ணன் என்ன எதில் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். இல்லை அதெல்லாம் ரூமர்ஸ் அண்ணா. இதெல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் எப்போவுமே தனிச்சு தான் நிற்பார். கூட்டணி வைக்காமல் நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். நாங்கள் தான் ஜெயிப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அண்ணா சொன்ன டைலாக் நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு சொல்கிறோம். அண்ணா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம். ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. தளபதி ரொம்ப நேரம் இருப்பாருன்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இது இஃப்தார் ஃபங்க்ஷன்றதுனால தளபதி கொஞ்சம் நேரம் தான் இருந்தாங்க. கொஞ்சமாக தான் பேசினாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ பட் பேசினாலும் தெளிவாக மக்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பிட்டார். தளபதியோட அரசியலை நாங்கள் எப்படி பார்க்கணும், வெற்றிக்கான அறிகுறியாக தான் பார்க்குறோம். கண்டிப்பாக அவரே இப்போ சொல்லிட்டார் அவர் பேசும்போதே. என்னென்னா நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரே ஒருத்தவங்களோட தான் கூட்டணின்ட்டார். அது யாருன்னா எங்கள் கூட தான், மக்களுக்கு கூட தான் கூட்டணி சொல்லிட்டார், பீப்புள்ஸ் கூட தான் சொல்லிட்டார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னார். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாகவே அவரை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா. நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏ டீம் பி டீம் அப்படின்னு வதந்திலாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குமே தளபதி சொல்லிட்டாரு, மதச்சார்பற்ற கொள்கைக்கும் மதச்சார்பற்ற சமூக நிலைப்பாடுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் நாங்கள் சமரசமாக போகிறதா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளோடது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு கண்டிப்பாக ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பேசினார். நாங்கள் வில்லிவாக்கம் தொகுதியிலேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து வரோம். ரொம்ப நல்லா பார்க்குறோங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாருங்க அவர். உண்மையிலேயே அவர் வரலன்னா தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வர்றதை பற்றி நாங்கள் கவலைப்படலை, வரணும். அவர் மக்களுக்காக நல்லது செய்ய வரன்றாரு. கண்டிப்பாக அதை ஆதரிப்போம். நம்ம நல்லா பண்ணுவாருங்க அவர், நம்ம எதிர்பார்த்தோம் நல்லா பண்ணுவார். அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். அதுதான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் ஓரளவுக்கு மனசு குழப்பமாக தான் இருந்தோம். பிஜேபி கூட எங்கே சேர்ந்துருவாரோ, கூட்டணி வச்சுருவாரோன்னு. ஆனால் அது இல்லை. எங்கள் தம்பிகளை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க என்ன, நீ கட்சின்னு போகிற, அவர் சைலண்ட்டாக அவர் பிஜேபி கூட சேர்ந்துருவார் அப்படின்னு.
ஆனால் அது இல்லை, இப்போதைக்கு அது இல்லை, முடிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களோட தான் கூட்டணி அவர். ஸோ எங்கள் வச்சா கூட்டணி எங்களோட தான் வைக்கணும் அவர், மற்றபடி யாரோட கூட்டணி கிடையாது. நாங்கள் அவருக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அவருக்கு. கண்டிப்பாக அவர் தான் முதலமைச்சர், மாற்றமே இல்லை. இஃப்தார் நிகழ்ச்சிக்காக நான் வந்து தென்காசியிலேருந்து வந்திருக்கேன். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து மிகவும் வந்து சரியான முறையில் நல்ல முறையாக நடத்தியிருந்தாங்க. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து கிறிஸ்டின்ஸ், ஹிந்து, முஸ்லீம்ஸ்னு வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அண்ணா வந்து எவ்வளோ சிறப்பான முறையில் வந்து சிறுபான்மையருக்கு வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல முறையில் வந்து வழிநடத்தினாங்க. மற்றவங்கள மாதிரி எல்லாருமே வந்து சண்டை போட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடிஞ்சு எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாத்துக்குமே சரியான அளவில் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பு தந்த அண்ணனுக்கு நன்றி. எங்கள் அண்ணன் கட்சி கூட்டணிலாம் இல்லைங்கிறதுக்கு தான் இது ஒரு இதுவே. நாங்கள் வந்து சிங்கம் வந்து எப்போதுமே சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். நாங்கள் தனியாக இருந்து தனித்து ஜெயிக்கிறதே எங்களுக்கு வெற்றி தான். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ தனியாக நிற்கிறோம், அதுவே வெற்றி தான் எங்களுக்கு. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நான் பொஷாக்கத்துலேருந்து வரேன். செம்மையாக இருந்துச்சு. முஸ்லீமுங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தொழுதாரு. நோம்பு நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம், அது மட்டும் புரியுது. எங்கள் ஓட்டு விஜய் எனக்கு தான். நல்லது நடக்கும்னு சொல்லி இத்தனை நாளாக நடக்கலை, சொல்லின்னு தான் இருந்தாங்க, ஏதேதோ சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கலை. இனிமேல் நடக்கும், அந்த ஒரு இதுக்குனால தான். இல்லை, அதெல்லாம் சும்மா பின்னாடியிலேருந்து ஏதோ ரூமர்ஸ் கலப்புலாங்க. அண்ணன் வந்து தனி கட்சி தான். 2026 அண்ணன் தான், தாவாக்கா தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு விருந்து. நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் ஏதோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் சரிசமமாக வந்து அந்த பேரிச்சம்பழம், சமோசா, தண்ணி, அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே இன்னும் 1 மணி நேரம் கழித்து தொழுது முடிச்சிட்ட அப்புறம் ஒரு சமப்பந்தி விருந்து மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுவும் சாப்பாடு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கலந்துருந்துச்சு. எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாருன்னு இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நிறைய பிற மதத்தினர் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதை யோசித்து அவர் கரெக்டாக வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே ஆப்ஷனாக வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வரவேற்கிறோம். அவரோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு இங்கே வராரு. இங்கேயும் அவரை உச்சாணி கொம்பில் ஏற்றணுன்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இதுலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கெரியரோட உச்சம்னா அவர் தளபதி, இளைய தளபதி, அந்த உச்சம். இப்போ வந்து அவர் வரதுனால முதலமைச்சர்ன்ற இந்த உச்சத்தில் ஏற்றணும்னு எங்களுக்கு ஆசை. ஒரு வாரமாக அவர் அரசியலில் வந்ததுலேருந்து எதனா ஒரு கூட்டணியை வச்சு அவர் பேரை இழுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் வந்து நம்ம வெறுக்கத்தக்க அந்த பிஜேபி ஆட்சியில் போய் சேர்றாரு அப்படின்றாங்க. இது வந்து ஓட்டை உடைக்கிறதுக்காகவும் ஓட்டை குறைக்கிறதுக்காகவும் மற்றவங்க சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. அவர் எந்த கூட்டணியும் வச்சிக்கல. அவர் தனியாக நிற்கிறாரு, தனியாக ஜெயிக்கிறாரு. அவருடைய கூட்டணி யார் தெரியுமா? மக்கள் மட்டும்தான். மக்களை நம்பி மட்டும்தான் அவர் கூட்டணி வைக்கிறாரு. வேறு யார் கூடவும் அவர் கூட்டணி கிடையாது. 2026 அமைப்பாரா இல்லை அமைப்பார், கண்டிப்பாக அவர் தான் முதலமைச்சர். நோம்பு நல்லா இருந்துச்சு. விஜய் மாமா வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், ஆனால் பார்க்க முடியல. இன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நல்லா கிட்ட பார்ப்பேன். நெக்ஸ்ட் இயர் நான் எப்படியாச்சும் முன்னாடி உட்காந்து விஜய் கூட நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெண்களுக்காக அவங்க நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து வந்தாருன்னா மகளிருக்காக நிறைய இது சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த வாட்டி மாற்றத்தை கொண்டு வருவோம். விஜய் சாரை வந்து சிஎம்மாக நிற்க வைப்போம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் போன வருஷம்லாம் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் அரசியல் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து 20 வருஷமாக மாற்றி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக மாற்றம் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இப்போவே அவர் வராமே இவ்வளோ நல்லது பண்ணுறாருன்னா அப்போ வந்துட்டு எவ்வளோ பண்ணுவார். ஐயோ சூப்பராக இருந்துச்சு விஜய் அண்ணா. உங்களை நான் பார்க்காதது தான் கஷ்டமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தான் வருவீங்க சிஎம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க. இன்னும் ஒன்றே, உங்களை பார்க்கல, வேகமாக முடியாது, இந்த நோம்பு திறந்துட்டு. ஆனால் உங்களை பார்க்க முடியல. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன்.
நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா எங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள் விஜயண்ணா. கண்டிப்பாக பெண்களுடைய ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் வரும். நீங்கள் கவலையே படாதீங்க விஜயண்ணா. விஜயோட அரசியலா அவர் வந்து தாய் பிள்ளையாக தான் பழகுறாரு. அவர் எல்லார்கிட்டேயுமே சரி அக்கான்றாரு, தங்கச்சின்றாரு, அம்மான்றாரு, எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து யார் யார் வேண்டாலும் எது வேண்டாலும் சொல்லிக்கிட்டோம். திமுக காரங்க இப்போ விஜய் ஓட்டுக்கு இப்போ விஜய் சிஎம்மாக ஆகுறாருன்ற பயத்தில் தான் அவங்க வந்து நிறைய புரளியை கலப்புறாங்க. நீங்கள் விஜயண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் வருவீங்க கண்டிப்பாக. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் அண்ணா நான் உங்களை பார்க்க வந்தேண்ணா, நான் தானே மிஸ் பண்ணிட்டேன், என்னால் பார்க்க முடியல. எங்கள் அண்ணன் கெட்டது பக்கம்லாம் போக மாட்டாங்க, நல்லது பக்கம் மட்டும்தான் போவாங்க. யாருமே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வருவார். நல்லபடியாக இருந்தது, நல்ல பாதுகாப்பு. ஆண்டவன் அவருக்கு துணையும் இருப்பார், மக்கள் ஆண்டவன் எல்லோருக்கும் துணையும் இருப்பார். நல்லபடியாக நடக்கும் எல்லாமே. 26 மக்கள்கள் எல்லா கடவுளும் அவருக்கு வந்து உதவி செய்வாங்க, மக்களும் உதவி செய்வாங்க. தனித்து நின்று செய்கிறாரு நல்லபடியாக. மக்கள் எல்லா இறைவன்களும் அவருக்கு துணையாக இருப்பாங்க, மக்களும் துணையாக இருப்பாங்க. நல்லதே நடக்கும். நாங்கள் எல்லாம் விஜய்க்கு தான்பா போடுவோம். எங்கள் ஓட்டு எல்லார் ஓட்டும் எங்கள் வீட்டில் ஒரு 30 ஓட்டுக்கு மேலே இருக்கா. நாங்கள் எல்லாம் விஜய்க்கு தான்பா போடுவோம். எங்கள் கட்சி விஜய் கட்சி தான், விசிலுக்கு தான் நாங்கள் போடுவோம்பா. நான் முன்னாடியே நிறையா பேசிட்டேன், இப்போவும் பேசுகிறேன், விஜய்க்கு தான்பா போடுவோம். ஆனால் உங்களை பார்க்க முடியலப்பா, அதுக்கு தான் எனக்கு மனசு கஷ்டம். என்னப்பா அவங்க நல்லா செய்வாங்க, எங்களுக்கு நல்லா பிடிக்கும்பா. விஜய் ரொம்ப பிடிக்கும்பா எங்களுக்கு. நாங்களாம் விஜய் ரசிகர்ப்பா. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய்க்கு தான் போடுவோம்பா. எல்லாம் இதெல்லாம் புகார் சும்மாப்பா, நாங்கள் நம்ப மாட்டோம், புரியுதுங்களா? நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்கு தான்பா போடுவோம். ஆமாப்பா 2026 தான் போடுவோம் கண்டிப்பாக. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிறோம்பா. அவரை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம், அதான் கஷ்டமாகுது.